குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நாளை குடமுழுக்கு நடைபெறவிருக்கிறது. தற்போது பக்தர்களுக்கு ஏதேனும் சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன? பாலா, நாளை தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நாளை 14ஆம் தேதி திங்கட்கிழமை குடமுழுக்கு நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர இருப்பதால் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி ஆணையாளர், காவல்துறையினர் உள்ளிட்ட சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்து அறநிலைத்துறை சார்பாக கடந்த சில மாதங்களாகவே இந்த 2,37,00,000 மதிப்பீட்டில் இந்த திருப்பணிகளானது நடைபெற்றது. இதில் ராஜகோபுரம் மற்றும் கோயில் உள்ள மண்டபங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சீரமைக்கும் பணியானது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த பணிகள் முடிவுற்று தற்போது இந்த குடமுழுக்குக்கான யாகசாலை பூஜைகளானது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி தற்போது 6ஆம் கால பூஜையானது இன்று காலை நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ச்சியாக நாளை காலை 5:30 மணிக்கு மேல் இந்த ராஜகோபுரத்தின் மேலாக கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியானது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த திருப்பரங்குன்றம் வட்டார பகுதிகளில் உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டுமில்லாமல் மாநகராட்சி சார்பாகவும் வரும் மக்களுக்காக குடிநீர் வசதி, நடமாடும் கழிப்பறம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை மாநகர் காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி போக்குவரத்து மாற்றமும் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல வரும் விருந்தினர்களுக்கு ஏற்றவாறு இந்த சிறப்பு இந்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு QR கோடு மூலமாக இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நாளை சரியாக காலை 5:30 மணிக்கு இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. ராஜகோபுரத்தின் பல வண்ணங்களில் இந்த கோபுரமானது ஒளிர்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இரவு முழுக்கவும் அந்த லேசர் லைட் மூலமாக ஒளிரும் வண்ணம் ஏற்பாடுகளானது இந்து அறநிலைத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் கோபுரம் வளாகத்து பகுதியில் 1700 விருந்தினர்கள் நீதிபதிகள் மற்றும் காவல்துறை மற்றும் அறநிலைத்துறை சார்பாக அதிகாரிகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த கோவில் இருந்து அறநிலைத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காலை 5:30 மணிக்கு தொடங்கும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை 4 மாசி வீதிகளிலும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நின்று பார்ப்பதற்காக LED திரைகள் உள்ளிட்டவைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் வீதிகளில் நின்று இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்க்கும் மக்கள் மீது ட்ரோன் மூலமாக இந்த புனித நீரானது தெளிப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி அன்று ட்ரோன் மூலமாக மலர் தூவுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் முழுவதும் இந்து அறநிலைத்துறை சார்பாக செய்து வரும் நிலையில் தற்போது இந்த இறுதிக்கட்ட பணிகளானது முடிவுற்றிருக்கிறது. இந்த யாகசாலை பூஜையானது 8 கால பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது நாளை காலை 5:30 மணிக்கு மேல் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டு அந்த பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி.